வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை 4, பச்சை மிளகாய் தேவையான காரத்துக்கு சேர்த்துக்கோங்க, இஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு ஏதாவது காய் போட்டும் பண்ணலாம், போடாமலையும் பண்ணலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா இன்றைக்கி 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிறோம். அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். போட்டு பாருங்கள், தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கோதுமை ரவை உப்புமா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.